ஆண்டவனை துணையென வாழும் அன்பு சொந்தங்களான மேச ராசி வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வளமாக இருக்கமா, நலமாக இருக்கமா? அதில் எப்பவுமே சந்தேகம்தான். ஏன்னா மேசத்திற்கு நான் பல பதிவில் சொல்லியிருப்பேன், எல்லாருக்கும் சாதகமாக கிடைக்கக்கூடிய விஷயம் பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு தான் மேசத்துக்கு கிடைக்கும். ஆனால் நிலச்சி இருக்கும். உண்மையாக உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவங்க, கடினமாக உழைப்பாங்க. கடகளவும் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. கஷ்டத்தையும் மறைப்பாங்க, நஷ்டத்தையும் மறைப்பாங்க. சந்தோஷத்தை எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவாங்க. எல்லாருக்கும் ஓடி போய் உதவி செய்வாங்க. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல தட்டி கேட்குறவங்க இவங்க தான். முட்டி மோதியாவது தான் நினச்சதை அடையணுங்கிறதுல வலுவான சிந்தனை கொண்டவங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்தவ மேசத்திற்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டும் பத்ர மாளவிய ராஜயோகம். அதை 2 யோகங்கள். மேசராசிக்கு இனி வாழ்க்கைங்கிறது என்னதான் இந்த சனீஸ்வர பகவான் நம்ம சோதனைக்கு உள்ளாக்குனாலும் ஒரு சில யோகங்கள் நமக்கு சாதகமாக நிற்கிறதுனால அவருடைய பாதிப்பு நம்ம பாதிக்காத வகையில் தள்ளி போகுது. இதனால் நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இதனால் சொந்த பந்தங்கள் எல்லாம் புரணி பேச போகிறாங்க. எப்படி தான் இவன் மட்டும் நல்லா இருக்கானோ, இப்படி தான் இவளுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்குதோ, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற வயிறு எரிய போகிறாங்க. சொல்லப்போனால் அவங்களே உங்களை கஷ்டப்படுத்த நிறைய கெடுதல் வேலையை பார்த்துருப்பாங்க. அதையெல்லாம் பழிக்கலையே அப்படின்ட்டு கொஞ்சம் வயிறு எரிஞ்சு போவாங்க. அது என்னம்மா பத்ர யோகம், மாளவி யோகம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா சொல்கிறேன். மேச ராசிக்கு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்டவங்க. அதாவது நவகிரகங்களில் ரொம்ப வலுவான கிரகம்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் கிரகம். நீங்கள் வலுவாக இருக்கீங்கன்னா உங்கள் அதிபதி ரொம்ப வலுவாக இருக்கணும். அவருடைய பலம் கூடுனா முருகப்பெருமானை அழைக்க முடிவில்லா வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை மறந்தீங்கன்னா முடிவில்லா பிரச்சனை தொடரும். இப்போ முடிவு பண்ணிக்கிங்க, முருகப்பெருமானை கொடுப்பற போகிறீங்களா இல்லை அமைதியாக இருக்க போகிறீங்களா? ஆனால் உங்களுக்கான பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை வழிபாடு செய்யாமல் இந்த வீடியோ பதிவை என்னால் தொடங்கவும் முடிக்கவும் முடியாது. முதலும் நீயே, முடிவும் நீயே. முருகப்பெருமானே, இந்த முருகப்பெருமான் எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட தலைவர் மாதிரியே இவர் வித்தை விதைக்கிறேன் கந்தா, நீ சுந்தர தோழரை சுடர்விடும் தன்மலரை மந்திரை சொல்லை மயக்கும் மதியழகே, என்னவென்று சொல்வது, என்னை வென்றுவிட்டு செல்கிறதே அப்பா அழகு சுந்தரா. இந்த அளவுக்கு பெருமை மிகுந்த உயர்ந்த கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான் எந்த அளவுக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். இறைவன் உங்களுடைய உருவத்தையும் செல்வத்தையோ பார்க்கவில்லை. நம்ம சொல்லுவோம் கடவுள் என்ன எல்லா பணக்காரவங்களுக்கே கொடுக்குவாரு அப்படின்ட்டு. ஆனால் பணக்காரவங்களுக்கு கொடுக்குறத நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. நம்மளும் உண்மையான பக்தியை வைத்தால் நம்முடைய நிலைக்கு தகுந்த மாதிரி உயர்வாக கொடுப்பாரு. இப்போ குருவி தலையில் பணம் வள வைக்க முடியுமா? குருவி தலையில் ஒரு கலாக்காயை வைக்கலாம், பழக்காயை வைக்க முடியுமா? நமக்கு தான் தெரியும். சரிங்களா? பணக்காரரை பார்த்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அவங்க சைஸுக்கு பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? நமக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கா? தெய்வத்தை நம்பணும், கடவுள் வழிகாட்டுவார். மேசமாக கட்டாயம் முருகனை நம்புங்க. உங்களுடைய உள்ளத்தையும் சரி செயல்களையும் சரி அவர் பார்த்துக்குவார். நீங்கள் துவண்டு போகக்கூடிய நேரத்தில், யாரும் துணையிலேன்னு நினைக்கிற நேரத்தில், கலங்கி நிற்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு உருவத்தில் உங்களுக்கு துணையாக நிற்பார். ஆனால் முருகப்பெருமான கையில் எடுக்காமல் கடவுளே காப்பாற்றுனா எந்த கடவுள் வருவார்? கந்த கடவுள் தான் உங்களுக்கு எப்பயும் துணை. அதை மனசில் வச்சுக்கோங்க. முருகா சரணம், ஓம் சரவண பவ. உங்களுடைய முருகப்பெருமானை பற்றி பேச ஆரம்பித்தா இந்த பதிவு போதவே போதாது. அவரை நான் வணங்குறேன், அவரை நீங்களும் வணங்கு. இந்த பதிவை பாருங்கள். நல்லதொரு மாற்றத்தை இந்த யோகத்தில், அது ஒரு யோகம் இல்லைங்க, 2 யோகங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. 100 வருடங்களுக்கு பிறகுங்க இந்த மாதிரி யோகா அமைப்பு உருவாகியிருக்கும். இப்போ ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ சில ராஜ யோகங்கள்
இது மனுஷனுக்கு வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் சில நேரங்களில் ஒரே வேளையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகம் உருவாகுவதனால சில ராசிகளுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் வரக்கூடிய ஜூன் மாதம் 2 ராஜயோகம் ஒன்றா உருவாக போகுது. அது எந்த கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா, அசுரர்களுடைய குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில் நுழைவதால் மாளவிய ராஜயோகம் உருவாக போகுது. அதே சமயம் புதன் பகவானும் சனி தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில் நுழைவதால் பத்ர ராஜயோகம் உருவாகுது. சொல்லப்போனால் அடுத்தடுத்துங்க ரிஷபம் மிதுனம் இது 2 ராசிகளிலும் 2 யோகங்கள் உருவாகுது. இது கிட்டத்தட்ட 2 ராஜயோகங்களும் உங்களுக்கு 100 வருஷம். ஸோ 100 வருடங்களுக்கு பிறகு தான் ஒரே வேளையில் இந்த 2 யோகங்கள் உருவாகுது. இதை தாக்கங்கிறது எல்லா ராசிகளிலுமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இதில் மிகவும் சிறப்பான அதிர்ஷ்டங்கிறது நம்முடைய மேசந்தாங்க. குறிப்பாக இதனால் தொழில் நல்லபடியாக உயர்வடையும். 100 ஆண்டுகளுக்கு பின் ஒரே வேளையில் உருவாக்கக்கூடிய இந்த பத்ர மாளவிய யோகத்தால் அதிர்ஷ்டங்கிறது மேச ராசிக்கு சொல்லுவாங்க இல்லைங்க, அல்வா சாப்பிட்ற மாதிரி. இதனால் இந்த தன்னம்பிக்கைங்கிறது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். உங்கள் ஆளுமை மேம்படும். நிறைய பணத்தை சம்பாதிக்க போகிற வெற்றிகளையும் குவிக்க போகிறீங்க. அதே மாதிரி பணியிடங்களில் சிறப்பான செயல்திறன்களால் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்கும், அதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மேசம் ரொம்ப நாளாக இதை தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரியாக வீட்டில் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாக இருக்குது, எதையோ நோக்கி எதையோ சிந்தனையோடு போயிட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் புலம்பியிருப்பீங்க. ஸோ அந்த கஷ்டமான நிலை மாறுது. குடும்பத்தோட சந்தோஷமான நேரத்தை கிளவிட போகிறீங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் இப்போ வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இன்றைக்கி முடியும், நாளைக்கு முடியும், இப்படியே போயிட்டு இருந்த அது எதுவாக வேணால் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்காங்க. மேச ராசிக்காரவங்க இதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு, இது நமக்கு பொருத்தமாகுமா, உனக்கு பொருத்தமாகுமா, நான் ஆணாச்சே, நான் பெண்ணாச்சே, நான் இந்த தொழில் தரேன், அந்த தொழில் செய்கிறேன். இது மேச ராசிக்குள்ள ஒவ்வொருடைய நட்சத்திரத்துக்கும் இந்த பொது பலன்கள் பொருந்தும். கவலை வேண்டாம், இது உங்களுக்கும் பொருத்தமாகும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதற்கான பலன் உண்டு. இந்த மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். நிறைய பணத்தை சேமித்து வைக்க போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் வேலையில் மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்கன்னா, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, கூலி வேலை செய்கிறவங்கள முதலாளிக்கிற சம்பளம் வாங்குறவங்க, உங்களுக்கு உயர்வு ஏற்பட போகுது. இல்லை ஆஃபீஸ் வேலை பார்க்குற போகிறீங்க, பதவி உயர்வு கிடைக்கும். கூலி வேலை பார்க்குறீங்க, சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பணிபுரிகிற இடத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. இந்த தொழில் பண்ணுறவங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க, வணிகம் பார்க்குறவங்களுக்கு வெறும் லாபத்தை தரப்போது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியம் மேம்படும். வருமானத்தில் உயர்வு ஏற்படும். புதிய வருமானம் ஆதாரங்களை உருவாக்க போது அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போகிறீங்க. விளையாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் லாபத்தை நோக்கி நகர போகிறீங்க. நீண்ட காலமாக கடின உழைப்பிற்கான பலனை கிடைக்க போகுது. என்ன அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்கள, அதற்கான சிறப்பான உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க போகுது. வீட்லேயுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்க போகுது. நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. அதாவது ஒட்டு மொத்தமாக சுக்கிர பகவானாலையும் புதன் பகவானாலையும் செல்வம், செழிப்பு, காதல், வளமை எல்லாத்துக்குமே அடையாளமாக இருக்க போகிறீங்க. இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்கணுமோ எல்லாத்தையும் காரணகர்த்தாவாக இருப்பாங்க. புதனை பொறுத்த வரைக்கும் புத்தி அதிபதி. இந்த 2 பேரோட கூட்டமைப்புங்கிறது பலசாலி ஒருத்தர், புத்திசாலி ஒருத்தர். இந்த எந்த அளவுக்கு நல்ல நிலையில் வாழ முடியுமோ அந்த மாதிரி உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. வருமானம் பெருக போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாரானவங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். பல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. பல உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வோட சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
பெண்களை பொறுத்தவரை ஏகபோக வாழ்க்கை உங்களுக்கு சொந்தங்க. நிறைய பயணங்கள் போக போகிறீங்க. இடம் வாங்க வர்றது, சொத்து வாங்கிறது, இந்த மாதிரி எல்லா விதங்களிலும் இது நேரம் காலம் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்குது. உங்களுடைய மூதாதையரோட சொத்துக்களில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். மீறி உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருக்குன்னா அது தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காதல் விவகாரங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா அதுலேருந்து பின்வாங்காத நிலையில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ஆளுமை நல்லா இருக்க போகுது. பெரியவங்களோட நல்ல உறவு உண்டாக போகுது. உங்கள் உழைப்பால் சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்க போகுது. குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவ போகுது. வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு யோகம் உண்டாகுது. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா இந்த 2 யோகங்களும் உங்களுக்கு திகட்ட பண மழையை கொடுக்க போகுது. இப்போ புதன் கிரகங்கிறது உங்களுக்கு பகுப்பாய்வு திறன் நல்ல உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் புதன் பகவான் சொல்லப்போனால் நவகிரகங்களோட இளவரசன் சொல்லலாம். சுக்கிர பகவான் யார்? அசுரர்களோட குரு. இப்போ இவரை நினச்சா உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ சிறப்பாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக மாற்ற முடியும். சரியா? இந்த 2 கிரகங்களும் தான் மேச ராசிக்காக சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாங்க. எல்லாத்துலேயும் நன்மை கிடைக்க போகுது. செல்வங்கிறது பன்மடங்கு அதிகமாக இருக்க போகுது. அதுலேயும் வேலைங்க ரீதியாக சரியான முடிவுகளை எடுக்க போய்ங்க. அதிகமான பணத்தினே வருமானம் கிடைக்க போகுது. பொருளாதார நிலையில் நல்ல மேம்பாடு. வேலையிலையும் சரி வணிகத்திலையும் சரி உயர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் இனி நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்களை கொடுக்கும். அதாவது நல்ல மாற்றம், சாதகமான பலன்கள். புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய பண ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க போகுது. புதிய வழிகள்லேருந்து அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. பல பிரச்சனைகளிலேருந்து இந்த காலகட்டத்தில் விடுபட போகிறீங்க. அடுத்தடுத்து வெற்றி மேல் வெற்றி குவிய போகுது. லாபங்கள் உண்டாக போது, முதலீடுகள் கிடைக்கும், மன அழுத்தம் தீரும், எல்லாம் தீரும். நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. தொலைதூரத்துலேருந்து நல்ல தகவல் உங்களுக்கு தேடி வரும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மனக்குறைகள் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகமாகும். குடும்பத்தாரோட உள்ளூரில் வெளியூரில் கடன் கடந்த பயணம் போகிறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையினால் மகிழ்ச்சி ஏற்படுது. வெளியூரில் இருந்த பல பிரச்சனைகள் தீரப்போகுது. உங்களுக்கு அந்யோன்யம் அதிகமாக போகுது. அதாவது உறவுகள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி நெருக்கம் அதிகமாக போகுதுங்க. அதே மாதிரி வேற்று மொழி பேசுகிறவங்களால, வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்களால் பெரிய அளவிலான ஆதாயம் கிடைக்க போகுது. கடல் கடந்து தொழில் பண்ணுறீங்களா? வெற்றி நிச்சயம். தொழில் பண்ண முயற்சி பண்ணுறீங்களா? தாராளமாக செய்யுங்க. ஏற்ற காலம். தொழில் தொடங்குறதுக்கு யோகமான அமைப்பு. கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கீங்களா? நீண்ட நாட்களாக இருந்து வந்தால் மன கஷ்டங்கள் தீருது. தாய் நாட்டிற்கு திரும்புவதற்கு முயற்சி பண்ணுறீங்களா? அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி தினம்தோறும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி செய்வது நல்லது. தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. முதலீடுகள் சேமிப்புகள் நல்லது. இதுவரைக்கும் இருந்த அந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகுது. தொட்ட காரியங்கள் ஜெயிப்பதற்கான மன தைரியம் கிடைக்க போகுது. அதே மாதிரி கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தில் உள்ள மாற்று கருத்துக்களை எல்லாத்தையும் சரி செஞ்சு குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்த முடியும். அந்த யோகம் உண்டு. தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, பதவியில் உயர்வு, கார் வாங்கக்கூடிய யோகம். மொத்தத்தில் இந்த 2 யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தையும் கொடுக்கும், முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வருஷத்துலேருந்து மேச ராசிக்கு 2 கிரகங்களும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒட்டு மொத்தமாக அடையாளங்கிறது மேசராசிக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துலேயுமே சிறப்பான பலன்களை கொடுக்கிறது. சொல்லப்போனால் ஒவ்வொரு வேலையுமே புத்திசாலித்தனமாக செய்து வெற்றி பெற்று செல்வத்தை குவிக்க போகிறீங்க. குறிப்பாக பலன் கேட்குறவங்க எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் வேலை கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, இந்த மாதிரி திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க. கட்டாயம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இருவருமே அவங்கவுங்க உணர்வுகளை மடித்து நடந்துக்குவீங்க. நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினச்ச மாதிரியே முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கட்டாயம். முருகனை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க. குழந்தைக்காக போராடுறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு கனவு காணவங்களுக்கு இந்த விரதம் அதீத பலனை கொடுக்கும். புரியுதுங்களா? வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு உங்களுக்கு பயம் இல்லை, கந்த கடவுளுக்கு கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத
கட்டாயம் மேச ராசிக்கு அருளிடுவார். எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த 2 கிரகங்களுடைய யோகங்கிறது உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாக மேசராசிக்கு மாற்றி கொடுக்கிறது. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக கொடுத்து பால் அபிஷேகம் செய்து செவ்வரளி மாலையிட்டு அவருடைய பெயரில் அர்ச்சனை செய்ய குடும்பத்துக்கு சுபிக்ஷம் இடும், வெற்றிகள் தொடரும், தடைகள் விலகும், நினைத்தது நிறைவேறும், செழிப்பான வாழ்க்கை அமையும், வளமாக நலமாக வாழ அந்த வேலவன் உங்களுக்கு துணை இருப்பார். எல்லாமே ஓகேம்மா. ஏதாவது வழிபாடு இருக்கா? முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க, அது என்றைக்கும் மறக்க மாட்டேன். வேறு ஏதாவது வழிபாடு செஞ்சால் என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காமாட்சி அம்மனுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்ய சிறப்பு உங்களுக்கு. இதனால் என்ன பலன் கேட்டிங்கன்னா, திருமணம் கனிந்து வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் தாராளமாக மேற்கொள்வதற்கான சாதகத்தை ஏற்படுத்தி தரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மருத்துவ சிகிச்சையில் நோய் நொடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த காமாட்சி அம்மனுடைய அருளாசையால் தேக ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும். மருத்துவ சிகிச்சையை முழுவதுமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே மேச ராசிக்கு இந்த பத்ர யோகம், மாலவி யோகம் அல்லது சுக்கிர பகவானுடைய புதன் பகவானுடைய ஜூன் மாதத்திற்கான நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. வாழ்த்துக்கள்ங்க. நல்லதே நடக்கும். ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி போற்றி.